திரையில் இருக்க ஒரு கேள்வியை பாருங்கள். ஒரு பீப்பாயில் ஒயின் மற்றும் தண்ணீர் 3:1ங்கிற விகிதத்தில் இருக்குது. இதிலிருந்து கொஞ்சம் கலவையை வெளியேற்றி விட்டு அதுக்கு பதிலாக தண்ணீரை சேர்க்குறோம். அப்படி சேர்த்தா பீப்பாயில் எப்படி இருக்குங்க? 1:1, அதாவது சரிசமமாக மாறிடுது. இந்த சம்மில் எந்த ஒரு ஃபார்முலாவும் இல்லாமல் எப்படி சின்ன லாஜிக்கில் நம்ம சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பழைய விகிதம் என்னதுங்க? வோல்ட்டு. 3:1. இதோட மொத்த பங்கு 4. புதிய விகிதம், அதாவது ஒயின் தண்ணீர். புதிய விகிதம் என்ன கொடுத்துருக்காங்க? 1:1. அப்போ இதோட பங்கு 2. இப்போ புதிய விகிதத்தில் பழைய விகிதமும் பங்குகள் சமமாக இருக்கா? இல்லை. அப்போ ரெண்டாவது விகிதத்தில் 2 பெருக்கணும்னா நமக்கு விகிதம் எப்படி இருக்குங்க? சமமாயிடுங்களா? அதாவது ஈக்குவல் செய்கிறதுக்கு 2ஆல் பெருக்கியிருந்தோம்னா என்ன கிடச்சிருக்கும்? 2:2. இப்போ பங்குகள் சமமாயிடுச்சுங்களா? புதிய விகிதமும் பழைய விகிதத்தோட பங்கும் சமமா? இப்போ ரெண்டாவது ஸ்டெப்பு, நம்ம புதுசாக உள்ளே சேர்த்தது தண்ணீரை மட்டும்தான். அதனால் தண்ணீர் அளவை மட்டும் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். ஒயினோட அளவை மட்டும் பாருங்கள், அவ்வளோதாங்க. அதாவது பழைய விகிதத்தில் என்ன இருந்ததுங்க? 3 பங்கு ஒயின். புதிய விகிதத்தில் 2 பங்காக மாறிடுச்சு. அப்போ எவ்வளோ விகிதம் குறைஞ்சிருக்குங்க? 1 பங்கு குறைஞ்சிடுச்சு. ஓகேவா? அவ்வளோதாங்க சம்மு. 1 பங்கு மேலே, அதாவது குறைஞ்சது எவ்வளோ? 1 பங்குங்களா? மொத்தம் எத்தனை பங்கு இருந்தது? இதுக்கு முன்னாடி 3 பங்கு இருந்ததுங்களா? இவ்வளோதாங்க. வெளியேற்றினது எவ்வளோ பங்குங்க? ஒயின். 3ல் 1 பங்கு ஒயினை வெளியேற்றிட்டா புதிய விகிதம் நமக்கு 1:1 கிடைச்சிருக்கும். அப்போ ஆன்சர் ஏ.